أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم تنزيل الكتاب من الله العزيز الحكيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் அஹ்காஃபுடைய முன்னுரையை 3 நாட்களாக நாம் பார்த்தோம். அந்த முன்னுரையிலேயே ஷஅனுன் நுசூல், இந்த சூரா இறங்கி இருக்கும் காலகட்டத்தையும் நாம் சேர்த்து பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டு காலமாக குறைஷி மக்கள் கொடுத்து வந்த தொல்லைக்கு பின்பு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதரவு இந்த சூரா. இந்த சூறாவில் எந்த மக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்தினார்களோ, வசைப்பாடினார்களோ, அல்லாஹு தாலா அவர்களை எச்சரிக்கையும் செய்கின்றான். அவர்களுக்கு புரியும்படி சில விஷயங்களை கேட்கவும் செய்கின்றான். ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன். நீங்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய லாத்து, உஸ்ஸா, மனாத்து போன்ற சிலை தெய்வங்கள் எல்லாம் உங்களுடைய தெய்வங்கள் இல்லை, யோசித்து பாருங்கள், புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் தருவதோடு அவர்களோடும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு புரியும்படியும் பேசுகின்றான். இப்போது இந்த சூறாவினுடைய முதல் 6 வசனங்களுடைய தர்ஜுமாவை பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹாமீம், இதனுடைய பொருளை அல்லாஹ் மிக அறிந்தவன். தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் ஹக்கீம், வல்லமை நிறைந்த, அசீஸ் வல்லவனாகிய வல்லமை நிறைந்த, அல் ஹக்கீம் ஞானம் நிறைந்த அல்லாஹ்விடமிருந்து இறங்கிய வேதமாகும் இது. இப்போ எடுத்ததுமே அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மக்கள் இதை சந்தேகிக்கிறார்கள், இதை கட்டுக்கதை என்று சொல்கிறார்கள், இதை கவிதை என்று வசைப்பாடுகிறார்கள். இப்படியெல்லாம் குறைஷி மக்கள் சொல்லி கொண்டிருக்கும் போது அல்லாஹ் பேசுகின்றான், இது யாரோ ஒருவர் உட்காந்து மூலையில் உட்காந்து எழுதக்கூடிய கட்டுக்கதை அல்ல, இது கவிதை நூல் அல்ல, அசீஸிடமிருந்து, ஹக்கீமிடமிருந்து இறங்கிய வேதம் இது. இப்போ அசீஸ் எப்படிப்பட்டவனோ அவனுடைய தாக்கம் இந்த வேதத்தில் இருக்கும். ஹக்கீம் எவ்வளவு ஞானம் நிறைந்தவனோ அவனுடைய ஞானங்கள் இந்த வேதத்தில் இருக்கும். குர்ஆன் சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க. அசீஸிடமிருந்து வந்திருக்கிறது, ஹக்கீமிடமிருந்து வந்திருக்கிறது. இதில் எந்த கோணலையும் நீங்கள் காண மாட்டீர்கள், எந்த கட்டுக்கதைகளையும் நீங்கள் காண மாட்டீர்கள். இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள், அவனுடைய வல்லமையால் நிரம்பி இருக்கக்கூடிய வேதமாகும் இது. பின்பு 3வது வசனத்தில், மா ஹலக்னஸ் ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா இல்லா பில் ஹக்கி வ அஜலின் முஸம்மா. அல்லாஹு தாலா வானங்களையும் பூமியையும் இவை இரண்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் படைத்திருப்பதனுடைய நோக்கம், 2 நோக்கங்கள் இருக்கின்றது. அந்த 2ஐயும் அல்லாஹு தாலா சேர்த்து பிரித்து பேசுகின்றான். இல்லா பில் ஹக், ஒரு சத்திய நோக்கத்தை கொண்டு இதை நாம் படைத்திருக்கிறோம். சும்மா படைக்கல. அல்லாஹு தாலா ஒன்றும் எனக்கு இதெல்லாம் படைக்க தெரியும்ன்றதை நம்ம கிட்ட காட்டுறதுக்காக படைக்கல, அல்லது டைம் பாஸ் ஆகாம அல்லாஹ் உட்காந்துக்கிட்டு இருந்தா வெட்டியா, சரி சும்மா படைச்சு பார்ப்போமே அப்படின்றதுக்காக படைக்கல. இல்லா பில் ஹக், இதுக்கு பின்னாடி ஒரு சத்தியம் இருக்கின்றது, ஒரு நோக்கம் இருக்கின்றது. அல்லாஹ் அவனுடைய ஆற்றலை கொண்டு, அவன் சத்தியத்தை கொண்டு நிறுவி இருக்கின்றான் இந்த மார்க்கத்தை. அதே போன்று வஅஜலின் முஸம்மா, படைக்கப்பட்ட இந்த எல்லா பொருள்களும் ஒரு நாள் அழிந்தே போகும், அதற்கென்று ஒரு நிர்ணயம் வைத்திருக்கின்றான். எல்லா பொருளும். இப்போ இதனுடைய கடைசியாக அழியக்கூடியது எது என்றால் வானம் பூமி. அதனால தான் அல்லாஹ் இதை சொல்றான், மா ஹலக்னஸ் ஸமாவாதி வல் அர்த், இது கியாமத் நாள் வரைக்கும் தரிபட்டிருக்கும் வானமும் பூமியும். வஅஜலின் முஸம்மா, வானம் பூமி எப்போது அழிகின்றதோ அதுதான் கியாமத் நாள். கியாமத் நாள் எப்போது வருகின்றதோ அப்போ வானம் பூமி தகர்த்து எரியப்படும். இல்லா வஅஜலின் முஸம்மா, சத்திய நோக்கத்தை கொண்டும் நாம் படைத்திருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட தவணை வரைக்கும் தான் இதை நாம் படைத்திருக்கிறோம். இந்த படைப்பு அப்படியே நிலையா இருக்கும் நினைக்காதீங்க. நிலையானவன் அல்லாஹ் ஒருவன் தான். எனவே நிலையற்றதை விட்டுவிட்டு நிலையானதின் பக்கம், நிலையானவனின் பக்கம் நீங்கள் திரும்பி விடுங்கள். இது சத்தியத்தை கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறது. வஅஜலின் முஸம்மா, சத்திய நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் குறிப்பிட்ட ஒரு தவணை வரைக்கும் படைக்கப்பட்டிருக்கிறது. வல்லதீன கஃபரு, எவர்கள் அல்லாஹ்வை புறக்கணித்து கொண்டும் நிராகரித்து கொண்டும் மறுத்து கொண்டும் இருக்கிறார்களோ, அம்மா உந்திரு முஅரிதூன், அவர்கள்தான்
அல்லாஹ்வினுடைய உபதேசங்களை எச்சரித்ததற்கு பின்பும் அவர்கள் புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள். பின்பு 4வது வசனம், குல் நபியே அந்த மக்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள், அரஐத்தும் மா ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விடுத்து யாரை நீங்கள் அழைக்கிறீர்களோ அவர்களை நீங்கள் எனக்கு காட்டுங்கள் பார்ப்போம். எப்படி? உங்களுடைய அழைப்பை ஏற்பவர்களாக எனக்கு காட்டுங்கள் பார்ப்போம். லாத்து, மனாத்து, உஸ்ஸா, சூரா நூஹ்ல அல்லாஹு தாலா வத்து, சுவாஉ, யகூத், யஊக் கடவுளுடைய பெயர்களை சொல்கின்றான். இவர்களை எல்லாம் இவர்கள் வணங்குகிறார்கள், இவர்களை நீங்கள் காட்டுங்கள். யாரையெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வை விடுத்துவிட்டு அழைக்கிறீர்களோ உங்களுடைய அழைப்புக்கு அவர்கள் பதிலளிக்கிறார்களா என்று எனக்கு காட்டுங்கள் பார்ப்போம். மாதா ஹலகு மினல் அர்து, இந்த பூமியில் அவர்கள் எதைத்தான் படைத்தார்கள் காட்டுங்கள். எதை படைச்சாங்க? நீங்க அவங்கள படைச்சு வச்சிட்டு இருக்கிறீங்க, அவர்கள் எதையும் படைக்கல. மாதா ஹலகு மினல் அர்து, இந்த பூமியில் அவர்கள் எதைத்தான் படைத்தார்கள். அம்லஹும் ஷிர்குன் ஃபிஸ் ஸமாவாத், அல்லது இந்த வானத்தை படைத்ததில் அவர்களுக்கு ஏதாவது கூட்டு இருக்குதா? அல்லாஹு தாலா இந்த வானத்தை படைச்சிருக்கிறான், படைக்கும் போது அவங்க ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணாங்களா கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வணங்குபவர்கள்? இல்லையே. வானத்தை படைத்ததில் அவர்களுக்கு கூட்டும் இல்லை, இந்த பூமியில் அவர்கள் எதையும் படைக்கவும் இல்லை, நீங்கள் அழைக்கக்கூடிய அழைப்பிற்கு செவிசாய்க்கவும் இல்லை. இதெல்லாம் இருந்தா எனக்கு கொஞ்சம் காட்டுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கேட்க சொல்றான், ஈதூனி, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வாருங்கள். ஈதூனி பிகிதாபின் மின் கப்லி ஹாதா அவ் அசாரத்தின் மின் இல்மின் இன் குன்தும் ஸாதிகீன். லாத்து, மனாத்து, உஸ்ஸா, யகூத், யஊக், நஸ்ரு, சுவாஅ இவைகளெல்லாம் உண்மையான உங்களுடைய கடவுள்கள் தான் என்றால் அவைகளை நீங்கள் வணங்குகிறீர்கள், உங்களுடைய அழைப்பை அவர்கள் செவிசாய்க்கிறார்கள், இவையெல்லாம் உண்மைதான் என்று உங்களிடத்தில் இருக்குமானால் ஞானம் நிறைந்த ஒரு ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். இந்த குரான் மாதிரி ஞானம் நிறைந்த ஒரு ஆதாரத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒரு கிதாப் அல்லது இந்த குரானுக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்கள் இருக்குது, இஞ்சில், தௌராத், ஜபூர், எதுலையாவது இந்த மாதிரி சிலை தெய்வங்கள், இணை தெய்வங்கள் இருக்குதா? அதை பத்தி அல்லாஹ் தஆலா ஏதாவது அதுல சொல்லி இருக்கிறானா என்று கொஞ்சம் காட்டுங்கள் பார்ப்போம். ஒரு அடிச்சுவடையாவது காட்டுங்கள், ஒரு அடையாளத்தை காட்டுங்கள். இந்த இறை தூதர் இந்த சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார், இந்த இறை தூதர் இந்த சிலைக்கு முன்னால் இப்படி கும்பிடு போட்டு வணங்கினார். எதையாவது ஒன்று காமிங்க, எதையாவது ஒன்றை காட்டுங்கள் பார்ப்போம். எதையும் உங்களால் காட்ட முடியாது என்று நபியே நீங்கள் கேளுங்கள். இப்போ அல்லாஹ் தஆலா 5வது வசனத்துல சொல்றான், وَمَنْ أَضَلُّ مِمَّنْ يَدْعُو مِنْ دُونِ اللَّهِ مَنْ لَا يَسْتَجِيبُ لَهُ إِلَى يَوْمِ الْقِيَامَةِ. கியாமத் நாள் வரைக்கும் யாரை இவர்கள் அழைக்கிறார்களோ, எவர்களை இவர்கள் அழைக்கிறார்களோ, கியாமத் நாள் வரைக்கும் அவர்கள் இவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் மாறிவிட்டார்களே, இவர்களை விடவும் வழி தவறியவர்கள் வேறு யாரேனும் இருக்கிறார்களா? யாரை இவர்கள் அழைக்கிறார்களோ அவர்கள் கியாமத் நாள் வரைக்கும் இவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களை விட வழிகெட்டவர்கள் வேறு யார் இருக்க முடியும்? இந்த கியாமத் நாள் வரை பதிலளிக்க மாட்டார்கள் என்பதற்கு 2 பொருள் இருக்கு. ஒன்று, நேரடியாக நின்று வணங்குவது, கும்பிடுவது, இதற்கு அந்த சிலைகள் பதிலளிக்காது, இது ஒன்று. இரண்டாவது, கியாமத் நாள் வரக்கூடிய நேரத்தில் உங்களுடைய காரியங்களுக்கு அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். எந்த விஷயமும் இந்த உலகோடு முடிந்து விடாது. இது முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைச்சிடாதீங்க தயவு செஞ்சு. எல்லா விஷயங்களும் அல்லாஹ்விடத்தில் மறுபடியும் ரீசைக்கிள் பின் கொண்டு வரப்படும். எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். அந்த தீர்ப்புக்கு பின்புதான் ஒவ்வொரு காரியங்களும் விஷயங்களும் முடியுமே தவிர இந்த உலகோடு இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, இந்த சாப்டர் க்ளோஸ், இது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்தையும் நீங்க நினைக்காதீங்க. இப்ப இந்த மாதிரி நாளை மறுமை நாளில் அல்லாஹ் பதிலளிப்பதை போன்று நீங்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்கள் நாளை மறுமையில் உங்களுக்கு பதிலளிப்பார்களா? உங்களுடைய காரியங்களை முடித்து வைப்பார்களா? அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அவர்களை அழைக்கிறீர்களே, அந்த அழைப்பை விட்டு அவர்கள் பொடுபோக்கானவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் அழைப்பதெல்லாம். நீங்க தான் அவர்களை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் தான் அவர்களை வணங்குகிறீர்கள். அவர்களுக்கு எதுவுமே தெரியாது, அவர்கள் பொடுபோக்கானவர்களாக இருப்பார்கள். இப்போது 6வது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான் பாருங்க. வஇதா ஹுஷிரன் நாசு. அல்லாஹு தாலா என்னடா இது சிலைகளை பார்த்து இப்படி பேசுறானேன்னு யாரும் நினைக்க கூடாது. மனாத், உஸ்ஸான்லாம் அல்லாஹு தாலா மிக தெளிவானவன்.
இந்த சிலை தெய்வங்கள் எங்கிருந்து உருவானதோ அந்த ஆணிவேரை அல்லாஹ் பேசுகின்றான். யாரையெல்லாம் உலகத்தில் மக்கள் சிலைகளாக சிலை தெய்வங்களாக வைத்திருக்கிறார்களோ இப்படிப்பட்ட ஒவ்வொரு சிலைகளும் ஒரு காலத்தில் மனிதர்களாக வாழ்ந்தவர்கள். இந்த மனிதர்களாக வாழ்ந்தவர்களில் எவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்தார்களோ அவர் இறந்து போனதுமே முதல் தலைமுறை அவரை ஒரு உன்னதமான மனிதராக நின்று வணங்கி வருடா வருடம் நினைத்தார்கள். அடுத்த தலைமுறை அவருக்கு ஒரு சிலை வைத்து பூஜை செய்தார்கள். அடுத்த தலைமுறை அவர்களை கடவுளாகவே ஆக்கிவிட்டார்கள். அடுத்தடுத்த தலைமுறைக்கு அவர் யார் என்றே தெரியாமல் கடவுள் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ கடவுள் சொல்லிட்டு எந்த சிலையும் இல்லை. ஆரம்பத்துல இருந்தே மனிதர்களாக வாழ்ந்தவர்களைத்தான் மக்கள் சிலைகளாக ஆக்கி கொண்டார்கள் என்பது மிக தெளிவான வரலாறு. எல்லா மதங்களிலும் இந்த வரலாறை நீங்கள் காணலாம். இஸ்லாத்துல மட்டும் இல்லை, எல்லா மதங்களிலும், உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கிறதோ அத்தனை மதங்களிலும் இப்படி நீங்கள் பார்க்கலாம். இதற்கு உதாரணம் புத்த சிலையை நீங்கள் பார்க்கலாம். 2000 வருடத்திற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதர் கடவுளாக்கி விட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறை தூதர், கடவுளாக்கி விட்டார்கள். இப்படி எல்லோருக்கு பின்னாலும் சிலைகளாக உங்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளுக்கு பின்னாலும் வாழ்ந்த ஒரு மனிதருடைய வரலாறு உங்களுக்கு தென்படும். நீங்கள் வரலாறை படித்தால் புரியும். இப்போ அல்லாஹு தஆலா அதை தான் பேசுறான். வஇதா ஹுஷிரன் நாசு, மனிதர்களை ஒட்டுமொத்தமாக நாளை மஹ்ஷரிலே நாம் எழுப்பும் நாளையில் கானூ லஹும் அஅதாஆ, இவர்கள் யாரை அழைத்தார்களோ அவங்கள கூப்பிட்டு நம்ம கேட்போம், ஏன்பா நீங்கள் இவங்களெல்லாம் உங்களை வணங்க சொன்னீங்களா நீங்கள் வாழும்போது என்று நாம் கேட்போம். அப்போது அவர்களே வணங்கப்பட்டவர்கள், அந்த சிலை தெய்வங்கள் லாத்து மனாத்து உஸ்ஸா, இவர்களே உங்களுக்கு விரோதிகளாக நிற்பார்கள் நாளை மறுமை நாளில். அல்லாஹ் பேசுறான், நீங்க யாரையெல்லாம் சிலைகள் என்று நினைத்து வணங்கினீர்களோ அந்த சிலைகள் தெய்வங்கள் உங்களுக்கு விரோதிகளாக நாளை மறுமை நாளில் நிற்பார்கள். கானூலஹும் அஅதாஆ, மேலும் வகானூ பிஇபாதத்திஹிம் காஃபிரின், நீங்கள் அவர்களை வணங்குனீங்கல்ல அந்த வணக்கங்களையும் அவர்கள் மறுப்பார்கள், புறக்கணிப்பார்கள். நாங்கள்லாம் சொல்லல, இவர்கள் எப்படி உனக்கு அடிமையோ இதே போன்று நாங்களும் உனக்கு அடிமையாகத்தான் இருந்தோம். உன்னை வணங்கும்படி நாங்கள் சொன்னோம், அல்லாஹை ஏற்றுக்கொள்ளுங்கள் பான்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாங்கள் எங்களை யாரும் கடவுளாக எடுத்துக்கல. எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்வார்களோ அப்படித்தான் ஒவ்வொரு சிலைகளுக்கு பின்னால் இருந்த நல்லடியார்களும் பதில் சொல்வார்கள். நாங்க உயிரோடு இருக்கும் வரைக்கும் எங்களை யாரும் கடவுளுன்னு சொல்லல, நாங்க யாருக்கிட்டையும் போய் நாங்க கடவுளுன்னு சொல்லல. நாங்கள் இறந்ததற்கு பின்னால் எங்களுடைய அடக்கஸ்தலங்களை அல்லது எங்களுக்கு ஒரு சிலை வடித்து வணங்குங்கள் என்றும் நாங்க சொல்லல. நாங்க இவர்கள் வணங்கியது எதுவுமே எங்களுக்கு தெரியாது, நாங்க செத்து போயிட்டோம். அதெல்லாம் நீ தான் கண்காணித்து கொண்டிருந்தாய், நீ என்ன தீர்ப்பு வழங்குறியா வழங்கு, எங்களை விற்று எங்களை மன்னிச்சிடு. எங்களை கொண்டு இந்த மக்கள் செய்த வணக்கங்களுக்கு நாங்க பொறுப்பாளி அல்ல. ஏன்னா நாங்க உயிரோடு இருந்த வரைக்கும் நாங்க அப்படி சொல்லவும் இல்லை, அப்படி பேசவும் இல்லை என்று உங்களுடைய வணக்கங்களை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். இதைத்தான் நீங்கள் மாங்கு மாங்கு என்று வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் பேசுறான் இப்போ. வஇதா ஹுஷிரன் நாஸ், நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த மக்களையும் எழுப்பும் நாளில் கானூ லஹும் அஅதாஆ, நீங்கள் யாரை வணங்கினீர்களோ, யாரை தெய்வங்கள் என நினைத்தீர்களோ, யாருக்கெல்லாம் நீங்கள் சிலைகள் வடித்து வைத்தீர்களோ அவர்களே உங்களுக்கு விரோதிகளாக மாறிவிடுவார்கள். வகானூ பிஇபாதத்திஹிம் காஃபிரீன், யாரையெல்லாம் நீங்கள் வணங்கினீர்களோ அவர்களே உங்கள் அந்த வணக்கங்களை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள், நிராகரித்து விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த 6 வசனங்களில் முதலாவதாக சூரத்துல் அஹ்காஃபினுடைய தர்ஜுமாவை இன்றைய தினத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு